ஞானப்பழம் கதை. ஒரு நாள் முருகன் மற்றும் விநாயகர் முன்னிலையில் சிவபெருமான் ஒரு ஞானப்பழம் அறிவின் பலன் வைத்தார். அவர் சொன்னார், இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வந்து சேர்கிறார்களோ அவருக்கே இந்த ஞானப்பழம் கிடைக்கும். முருகன் என்ன செய்தார்? முருகன் உடனே தனது மயிலில் ஏறி உலகத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டார். விநாயகர் என்ன செய்தார்? விநாயகர் சற்று யோசித்தார். என் உலகம் என்ன? என் பெற்றோர்களே என் உலகம் என்று நினைத்து அவர் தனது பெற்றோர்களான சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை சுற்றி வந்தார். முடிவு விநாயகர் சொன்னார், நான் உலகத்தை சுற்றிவிட்டேன். அதை கேட்ட சிவபெருமான் மகிழ்ந்து ஞானப்பழத்தை விநாயகருக்கு கொடுத்தார். முருகன் கோபம். அப்போது முருகன் திரும்பி வந்து பார்த்தார். பழம் விநாயகருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் கோபமடைந்து பழனி மலைக்கு சென்றார். இறுதியில் அங்கே முருகன் உணர்ந்தார், அறிவும் ஞானமும் உள்ளுக்குள் தான் உள்ளது. அதனால்தான் பழனியில் அவர் தந்தை சொன்னது உண்மை என்ற நிலையை எடுத்தார். இந்த கதையின் பொருள், பெற்றோர்களே உலகம், அறிவு உட்புறம் உள்ளது. கோபத்தை விடுத்தால் ஞானம் கிடைக்கும்.